வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படிங்கிற கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, அதாவது பேச்சுலர் ஆஃப் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, இந்த கோர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ். எப்படின்னா இந்த கோர்ஸ் முழுக்க ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் தான். நல்ல வேல்யூ இருக்க கோர்ஸ் தான். சரி, இந்த கோர்ஸை எதை பற்றி படிக்கிறதுனா ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் பற்றி தான் ஒரு பேசிக்கான படிப்பு தான் இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டியில் நியூரோ எலக்ட்ரோ படிக்கிறவங்க ஃபுல் கம்ப்ளீட்டாக படிப்பாங்க. ஆனால் இந்த பேச்சுலர் ஆஃப் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படிங்கிற பேச்சுலர் டிகிரியை படிக்கிறவங்க இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கோர்ஸோட பேசிக்காக படிப்பாங்க. நரம்பு மண்டலம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னெல்லாம் டிசீஸ் வருது, அந்த டிசீஸை எப்படிலாம் கியூர் பண்ணுறது போன்றவற்றை பற்றி பேசிக்காக படிக்க ஒரு பெஸ்ட் கோர்ஸ் தான் இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. சரி, இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர், அதாவது 3 இயர்ஸ் உங்களுக்கு அகாடமிக்லையும் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப், கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரியும் இருக்கும். இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதோட உங்க சப்ஜெக்ட்ல பாட்னி, ஜூவாலஜி ஆர் பயாலஜி கம்பல்சரியா இருக்கணும். அது இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 17 இயர் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதோட இந்த கோர்ஸை நம்ம எப்படி என்ன வழியிலெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கோர்ஸுக்கு என்னெல்லாம் பேஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம், இல்லைனா டைரக்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வேகன்சியாக இருக்குது, தவிர ரிசர்வ் காலேஜ் கவுன்சிலிங்கில் வராது. நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக கவர்மெண்ட் காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 7,000ல இருந்து 10,000 per annum இருக்கும். அதே கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட per annum ஃபீஸ் 17,000ல இருந்து 3 lakhs per annum வரை இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்தந்த காலேஜ் வேரி ஆகும். எப்படின்னா 2 lakhsல இருந்து 5 lakhs வரை இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும். சரி, இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கோர்ஸை படிக்க போறோம். என்ன மாதிரி எல்லாம் ஜாப் பொசிஷன் இருக்கு அப்படின்னா இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படிங்கிறது டாப் 10 டிகிரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்ல 9th பிளேஸ்ல இருக்கு. அப்படிப்பட்ட கோர்ஸ் தான் இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. இந்த நியூரோ எலக்ட்ரோ பேச்சுலர் ஆஃப் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூரோ சர்ஜரியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி நியூரோ சர்ஜரியலா போகலாம், நியூரோ அனஸ்தீஷியனா போகலாம், நியூரோ லெக்சரலா போகலாம். இன்னும் பல வழிகள் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்குது. இந்தியா மற்றும் அப்ராட்லையும் உங்களோட வேல்யூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பேராமெடிக்கல் படிக்க போறீங்கன்னா இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படிங்கிறதும் பெஸ்ட் வே தான். இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம்.